ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ் ப்ரொடக்ஷன். நம்ம இன்னைக்கு மெய் அழகன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை 96 டைரக்டர் பிரேம்குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அரவிந்த் சாமி, கார்த்திக்கு தங்கச்சியா வர ஸ்ரீதேவியா, ராஜ்கிரண், சரண் சக்தி தான் மெயின் கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வாதி கொண்டே, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசுன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஜோதிகா சூர்யாவோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான 2D என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா இன்னைக்கு போய் பாருங்க. சோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 96 படத்தோட டைட்டில் மாதிரியே தான் மெய்யழகன் கதையும் 1996ல இருந்து ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பிக்கிற இந்த கதை அருள்மொழிவர்மனா வர அரவிந்த் சாமியும் அவரோட குடும்பமும் அந்த ஊர்ல இருக்கிற பூர்வீக சொத்தை எல்லாம் வித்துட்டு அங்கிருந்து சென்னைக்கு போயிடுறாங்க.